அமேசிங் ஒர்க். எல்லாருக்குமே வந்து ரொம்ப பாராட்டணும். ஸோ தேங்க்யூ ஃபார் எங்களுக்கு நாங்கள் வந்து வி என்ஜாய்ட் இட் தரோலி லிசனிங் டு ஆல் ஆஃப் யூ. சில பேர்லாம் ரொம்ப முழுக்க கேட்டோம், அதாவது நிறுத்துறதுக்கே மனசு வரல, அவ்வளோ முழுக்க கேட்டோம். ஸோ இட் வாஸ் ரியலி குட். ஸோ பூர்ண சக்தி மூலமா எங்களுக்கு இப்படி ஒரு நிஜமாவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இத்தனை பேர் அதுவும் ஊர் உலகம் ஃபுல்லா அவாவா பாடி அமைச்சிருக்கிறத கேட்டது நிஜமாவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமா நாங்க நினைக்கிறோம். ட்ரூ, அப்சல்யூட்லி. இது வந்து சென்னைன்னு மட்டும் இல்லாதக்கு லண்டன், டெக்சஸ், சிட்னி, நியூ ஜெர்சி, ஓ மை காட், எவ்வளோ இந்தியாலே ஹைதராபாத்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ், எங்கெங்கேருந்தும் தான் உலகம் ஃபுல்லா இருக்கிறவாள் கேட்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நிஜமாவே அத்தனை பேருக்கும் இருக்கிற அந்த ஆசை அவ்வளோ அழகா. அந்த மார்கழியில அத்தனை பேரும் எந்த ஊர்ல இருந்தாலும் நம்ம மார்கழி சீசனுக்கு அவங்க பங்கு எடுத்துட்டாச்சு, அப்படிதான் அது. Absolutely. So we really thoroughly enjoyed it. Thank you for this wonderful opportunity. Thank you so much. And இதுல வந்து இந்த குரூப் சிங்கிங்ல ரொம்ப டாப்ல இருக்கிறவா வந்து யாருன்னு அனௌன்ஸ் பண்றீல? எனக்கு வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பிடிச்சதுன்னு பார்த்தேன்னா விஜயா அண்ட் குரூப் ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. அவ சென்னையில இருந்து பாடினவா. சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருமே ரொம்ப நல்லா பாடினேன். அதாவது இது யாரையுமே எல்லாம் சும்மா மார்ஜினல் நம்பர்ஸ்ல தான் இதா இருக்கு. அதனால ரொம்ப சாரி, யாரையா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணுமேங்கிறதுனால we are compelled to do that, but congratulations விஜயா. இண்டிவிஜுவல் சிங்கிங்ல we liked everyone. அதுல வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இவா பேருன்னு சொல்றதுல, அதனால தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. பட் எல்லாருமே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்ஜினல் டிஃபரன்ஸ்ல தான் எல்லாருமே வின் பண்ணியிருக்கா. வின் பண்ணியிருக்கான்னு சொல்றதை விட கொஞ்சம் பெட்டரா பாடிருக்கா அப்படின்னு வேணா சொல்லலாம். ஸோ பட் எவ்ரிபடி சாங் வெரி வெல். ஸோ ப்ளீஸ் நீங்க யாருன்னு சொல்லுங்களேன். எனக்கு வந்து நம்ம அந்த கிருபா ரமணிங்கிறவா பெங்களூர்ல இருந்து பாடி இருக்கிறவா ரொம்ப பிடிச்சது. அந்த விருத்தமும் அந்த பாட்டும் நிச்சயமா கேட்கிறவா அத்தனை பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் தோணிது. எனக்கு அவ பாடினது ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் அவ 5 நிமிஷம் டியூரேஷன்ங்கிறது வந்து அவளுக்கு வந்து ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி. அவளை வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் டெஃபினட்டா பாட சொன்னாலும் she will do a great this thing. டெஃபினட்டா மியூசிக் டீச்சரா இருக்கணும். எல்லாமே ரொம்ப ஜோரா இருந்தது, ரொம்ப அட்ராக்டிவாவும் இருந்தது, நிறுத்த முடியாத மாதிரி இருந்தது கேட்கிறதுக்கு. அதனால ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப பிரமாதமா பாடியிருந்தார். தேங்க்யூ. அடுத்தாப்புல வந்து ஐ ஃபெல்ட் ராஜி ஸ்ரீராம் பாயோஜி மேனே ராம் ரத்தன் தன் பாயோ பாடினார். ரொம்ப நல்லா இருந்தது அது. அதுல பெஸ்ட் என்னன்னா அந்த ஒரு ரிதமும் ஒண்ணு போட்டுட்டு அந்த எஃபர்ட் எடுத்து போட்டு கேட்டது ரொம்ப சௌக்கியமா இருந்தது, ரொம்ப பிடிச்சது அது கேட்கறதுக்கு. டீடைலிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. சுஜாதா ரங்கராஜன் அவளோடதும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா இந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயலக்ஷ்மி அப்படிங்கிறவா சரியா வரம்மா பாடிந்த பைரவி. நிஜமாவே இந்த மாமிக்கு என்னோட நமஸ்காரங்கள் தான் நான் சொல்லிக்கணும். அவ்வளோ வயசுல அந்த பாட்டை பாடுறதுங்கிறது சின்ன விஷயமே கிடையாது. நிஜமாவே என்னோட சின்னவா அத்தனை பேருமே இந்த மாதிரி பெரியவங்களெல்லாம் பார்த்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்னு எனக்கு தோணித்தது. டெஃபினெட்லி அண்ட் இது ரொம்ப டிஃபிகல்ட் தாளம். ஆமா, அத வந்து போட்டுண்டு பாடுறதுங்கிறது வந்து விளையாட்டே கிடையாது. நிஜமாவே மாமிக்கு பெரிய பெரிய நமஸ்காரங்கள். டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப் மாமி. அப்புறம் ஸ்ரீராம், ஆஃப் கோர்ஸ் ராஜி ஸ்ரீராம். அதாவது 2 பேரும் பாடகர்களா இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அரிய விஷயம். அதனால 2 பேரும் வீட்டுல வந்து 2 பேருக்கும் போட்டி நடக்கும்னு நாங்க நினைக்கிறோம். அந்த மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஐயப்பன் பாட்டு ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப நிஜமாவே அவர் ஒரு வீடியோக்குன்னு பாடாம ஐயப்பனுக்கே பாடுற மாதிரி அவ்வளவு அழகா பாடினாரு. ரொம்ப பிடிச்சது அது கேட்கறதுக்கு.
ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் எவ்ரி ஒன். இந்த மாதிரி நிறைய பாடிட்டே இருங்கோ. கீப் மெஸ்மரைசிங், கீப் இன்ஸ்பைரிங். அண்ட் உங்கள்கிட்டருந்து வி ஆர் ஆல் கெட்டிங் இன்ஸ்பயர்ட் அண்ட் ஸோ வில் பூர்ணசக்தி வியூவர்ஸ். ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் கிவிங் தி கிஃப்ட்ஸ் ஸோ தட் we appreciate you for your contribution. So thanks sponsors, thanks singers. நன்றி. நன்றி. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ணசக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.